கடமையினை உண்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் பலனை எதிர்பார்க்காமல் உழைக்கும் உயர்ந்த வாழ்வே கர்மயோகம். விதை விதைக்கும் விவசாயியைப் போல அறிவை விதைக்கும் ஆசிரியர் பெருமக்கள் தன் கடமையை செவ்வனவே செய்து வெற்றியை விட முயற்சியை நேசிப்பதே கர்மயோகம் என்பதை நிரூபித்து விட்டனர். செய்யும் தொழிலே தெய்வம் என்றும் கடமையை கடவுள் என்றும் வாழ்க்கையில் உண்மை பாதையை உணர்த்த வந்த இந்த நாடகம் வீட்டுக்குள் நடக்கும் ஒரு நிகழ்வை நம் கண்முன்னே காண்பிப்பது போலவே உள்ளது. இவ்வளவு அருமையான இந்த நாடகத்தை நடத்தி சென்ற ஆசிரியர் பெருமக்களை நாம் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் கரகோஷத்துடன் வழியனுப்புவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். Up next, we have A.V. Kirumampakkam to execute the thematic performance. Let's welcome them with astounding applause. போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். தர்ம அதர்ம வழியினிலே நன்மை தீமைக்கு இடையினிலே விளையும் போரின் சத்தியம் வென்றிடுமா. சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம் அற்புத காவியம் கிருஷ்ணனின் மகிமை
என்னுடைய வம்சமானது அடியோடு அழிந்ததோ, அவ்வாறே உன்னுடைய யாதவ குலத்தின் பெரும் அழிவானது உன் கண்ணுக்கெதிரே நடக்கும் வாசுதேவா. எவ்வாறு இன்று இந்நகரம் களை இழந்து இருளில் மூழ்கியுள்ளதோ, இதை போலவே ஒரு நாள் உனது நகரமும் சமுத்திரத்தில் மூழ்கி அழிவை பெறும். உனது நகரில் ஜொலிக்கும் தங்க பவனங்கள் ஆழி அலையால் அவிழ்த்தப்பட்டு ஆழ்கடலை அடையும். அதோடு நீ ஒரு கொடும் வனத்தில் அஸ்திரங்கள் ஏதுமின்றி விலங்கை போல் அலைந்து திரியும் வேளையில் வனத்தில் வாழும் ஒரு வேடனால் வதைக்கப்படுவாய் வாசுதேவா. வாழ்வில் புத்திரர்களை இழந்த ஒரு தாயின் ஹிருதயத்திலிருந்து வெளிப்படும் சாபம் இதுவரை பொய்த்தது கிடையாது. கிருஷ்ணா, நீ எங்களை விட்டு விலகாதே. நீ எல்லா உலகம் நிழலாகுமே, வழி தெரியாத கணங்களுக்கு வழிகாட்டும் விளக்கே. உன் பாதம் தொட்டு நடப்பது எங்கள் வாழ்க்கை நெறியாகுமே. என் மக்கள் உள்ளவரை நான் நிலைத்திருப்பேன். கலியுகம் கருமேகமாய் வந்தாலும் கருணை ஒளியாகி நாட்டை மீண்டும் நன்னறிக்க கொண்டு போவேன். இயற்கையும் தர்மமும் காக்க என் பிரதிபிம்பம் பிறந்திடும். அன்பும் மரணும் புத்திட புதிய உலகம் மலர்ந்திடும். ஆசீர்வாதத்துடன் 1953 செப்டம்பர் 27 அன்று ஒரு குழந்தை பிறந்தது. பல கேள்விகளுக்கு புனித நிலத்தில் அன்பு ஒரு தெய்வீக நதியாக ஓடும் இந்த பூமியில் உலகத்தையே தாழ்மையின் அரவணைப்பால் அணைக்கும் ஒரு குழந்தை பிறந்தாள். அவர் மாதா அமிர்தானந்தமயி, அன்புடன் அனைவரும் அம்மா என்று அழைக்கும் தெய்வீக தாய். அவர் பறையக்கடவு என்ற சிறிய கிராமத்தில், கேரள மாநிலத்தில், இந்திய நாட்டில் சுதாமணி என்ற பெயரில் பிறந்தார். அவரின் சிறு பிள்ளை பருவம் வசதி இல்லாதது, வறுமையும் போராட்டங்களும் நிரம்பியது. சிறு வயதிலேயே பள்ளியை விட்டு குடும்பத்திற்காக உழைத்தார். தண்ணீர் எடுத்தார், சமைத்தார், சகோதரர்களை கவனித்தார். ஆனால் அந்த எளிய கிராம பெண்ணின் உள்ளத்தில் அளவற்ற கருணை மலர்ந்தது.
பசித்தவரைக் கண்டால் உணவை பகிர்ந்தார். துயரத்தில் இருப்பவரைக் கண்டால் ஆறுதல் அளித்தார். தனக்கே இல்லாத நிலையிலும் பிறருக்காக வாழ்ந்தார். எதிர்ப்புகளும் இருந்தன, தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட தருணங்களும் இருந்தன. ஆனால் அவரின் அன்பு குறையவில்லை. இறை பக்தியில் மூழ்கி பக்தி பாடல்கள் பாடினார். தெய்வத்தை நினைத்து தியானித்தார். காலம் கடந்து மக்கள் அவரை நாடத் தொடங்கினர். துயரத்துடன் வந்தார்கள், வலியுடன் வந்தார்கள். அம்மா அனைவரையும் வரவேற்றார். ஒரு தாயின் அரவணைப்பால் அந்த அரவணைப்பையே அவரின் செய்தியாக ஆனது. வார்த்தைகளை கடந்த அன்பின் மொழி. உலகம் அவரை அம்மா என்று அறிந்தது. அவரின் அன்பு சேவையாக வளர்ந்தது. மாதா அமிர்தானந்தமயி மாத் நிறுவப்பட்டது. நோயாளிகளுக்கான மருத்துவமனைகள், ஏழைகளுக்காக வீடுகள், மாணவர்களுக்காக கல்வி, மில்லியன் கணக்கான மக்களுக்கு நம்பிக்கை. அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் போன்ற கல்வி நிறுவனங்கள் அறிவையும் மதிப்பையும் பரப்புகின்றன. இன்றும் அம்மா உலகம் முழுவதும் பயணம் செய்கிறார். அதே எளிமையுடன், அதே தாய்மையுடன் அனைவரையும் அரவணைத்து அன்பை பரப்புகிறார். போராட்டத்தில் இருந்து சேவைக்கு, கருணையில் இருந்து உலகளாவிய அன்புக்கு அவரின் வாழ்க்கை ஒளியாக பிரகாசிக்கிறது. கர்மயோகி அன்னை அமிர்தானந்தமயி காட்டிய உயரிய நல்வழியில் இந்த பூமிதனில் ஜனித்தோர் பலரும் குருஜிக்களாய் மாறினரே. அம்ருதா வித்யாலயம் எனும் அறிவு திருக்கோவில் தன்னிலே நம்மை அன்போடு ஒன்றிணைத்து அழியாத சனாதன தர்மத்தை எதிர்காலத்திடம் சேர்க்கும் ஆசிரியர்களே. அன்னையின் பாதம் பணிந்து எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு என்பது போல கடமையை செய்திடும் கரங்கள் உயர்ந்தவை, பயன் கருதாத உள்ளங்கள் புனிதமானவை, அறம் விதைத்திடும் எண்ணங்கள் அழகானவை, அதுவே கர்ம யோகத்தின் அர்த்தமானவை. பிராணங்கள் பல சொல்லும் உண்மை ஒன்று, மனித வாழ்வின் உயர்ந்த நெறி ஒன்று. கடமையை மட்டுமே கருத்தில் கொண்டு பலனை இறைவனிடம் ஒப்படைக்கும் பண்பு ஒன்று. செய்வோம் கடமையை, சிந்தாமல் பலனை, வாழ்வோம் நெறிவுடன், விளக்குவோம் அகந்தையை. கிருஷ்ணராக மறைந்து மீண்டும் அம்மாவாக அவதரித்து உலக மக்களையெல்லாம் ரட்சித்து காக்கும் மாதா அமிர்தானந்தமயியினுடைய அருமை பெருமைகளை அற்புதமாக சொன்ன நம் ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். Om Namah Shivaya. There is an instruction
Tomorrow after yoga, after breakfast, our reporting time here is at 8:30 a.m. sharp. We shall be starting the session at 8:30 a.m. So all of you are requested to be present at the right time. Namaskar. Now let us raise up for Shanti Mantra.